இந்த ஆன்மா எப்பவுமே அந்த இயற்கையோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆன்மாவை கனெக்ட் ஆகும் போதுதான் நமக்கு கிடைக்கும். சோ இது எல்லாமே ஆன்மா மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். உடலையும் பாதுகாக்கணும், மனசையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும், ஆன்மாக்கு தேவையான அந்த விழிப்புணர்வோட நாம இருக்கணும். சோ எப்போ நம்ம ஆன்மாவோட இணைவோமோ, கடவுள் கூட இணையலாம், இயற்கையோட இணையலாம், நம் முன்னோர்களோட இணையலாம், அண்ட் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கும் நாம இணையலாம். அதே போல நம்ம சுத்தி இருக்கிற மக்கள், சோ அவங்க கூட நாம எப்படி கனெக்டடா இருக்கிறது, நம்ம குழந்தைங்கள கூட, நம்ம உறவினர்கள் கூட, நம்ம நண்பர்கள் கூட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட எப்படி நாம கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஏன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியவே தெரியாது, திடீர்னு வருவாங்க, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க.